அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அவர் உங்களுக்கு போதித்தபடியே அவரிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ அந்த 69, 70 அந்த வருஷத்தில் பரிசுத்த ஆவியை ஆண்டவர் கொடுத்தாரு. நான் பரிசுத்த ஆவியை பற்றி கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் ஒரு அபிஷேகத்திலே வச்சுட்டு வர்றாரு. அப்போ நம்ம ஜெபங்களுக்கு வரக்கூடிய ஜேம்ஸ் என்ன அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, பிஏ செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு நாள் சந்திச்சு, அவங்க என்ன ஒரு நாள் ஜெபத்துக்கு கூட வராங்க. நான் அவங்கள்ட்ட பேசினேன், ஏன்னா ஒரே பாசையாக வருது, என்னது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துடைய ஆரம்பம், இது உன்னை வழி நடத்தும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இது உன்னை வழி நடத்தும்னு சொன்னாங்க. அது இன்றைய தினம் வரைக்கும் வழி நடத்திக்கிட்டே இருக்குது. இந்த அபிஷேகம் அன்றைக்கி